ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பஜ்ஜி சுடுற வீடியோ தான் பார்க்க போகிறோம். எப்படி பஜ்ஜி மாவு மிக்ஸ் பண்ணி நம்ம பஜ்ஜி சுடலான்னு பார்க்கலாம் வாங்க. எங்கூட்ட இஃப்தார் ஸ்பெஷல் பஜ்ஜி, தேங்காய் சட்னி, ரோஸ் மில்க், நன்னாரி சர்பத், பேரிச்சம்பழம், இதுதான் எங்களுடைய புற ஒன்று அன்னைக்கு இஃப்தார் ஸ்பெஷல். இப்போ பஜ்ஜி மாவு மிக்ஸு எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 கிலோ கடல மாவு எடுத்திருக்கேன், 500 கிராம் கடல மாவு. இதை நம்ம சல்லடையில் சலிச்சிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்தமாரி ஒரு டப்பாவில் அளந்து நம்ம இந்த மாதிரி சலித்தா கீழே கொட்டாமல் அழகாக நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாம். நம்ம கடல மாவு கட்டி இல்லாமல் இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கிட்டால் நம்ம மிக்ஸ் செய்கிறதுக்கு ரெடியாக இருக்கும். இதை பாருங்கள், இந்த மாதிரி சலித்து நான் எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் 100 கிராம் அரிசி மாவு போட்டுக்கலாம். 100 கிராம் அரிசி மாவு, 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவு நான் சேர்த்துருக்கேன். 1/2 கிலோ அரிசி 1/2 கிலோ கடல மாவுக்கு 100 கிராம் அரிசி மாவும் 100 கிராம் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்து நம்ம வச்சுக்கிட்டு, ஆச்சி காஷ்மீர் மிளகாய்த்தூள் நான் எடுத்திருக்கேன். அது 20 ரூபா பாக்கெட்டு. ஒரு பாக்கெட்டு ஃபுல்லாக நம்ம இந்த மாவுக்கு கொட்டிக்கிறோம். இதை கொட்டி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கொட்டிக்கலாம். இப்போ ஆப்ப சோடா ஒரு அரை ஸ்பூனு, அரை டீஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூனு, உப்புத்தூள் 1 ஸ்பூனு. நான் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்குவேன். லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம எப்போ பஜ்ஜி வேணுமோ டக்குன்னு எடுத்து நம்ம தேவையான அளவு மாவு எடுத்து கரைச்சி உடனே சுட்டுக்கலாம். உப்பு மட்டும் நான் கொஞ்சம் அரை உப்பாக போட்டிருக்கேன். தேவையானப்போ நம்ம கொஞ்சம் திட்டமாக போட்டுக்கலாண்டு. நீங்கள் அது மட்டும் பார்த்துக்கோங்க. இங்கே மாதிரி நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அடிக்கடி என் பையன் பஜ்ஜி கேட்கும், டக்குன்னு எடுத்து சுடுறதுக்காக நான் இப்படி செஞ்சு வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் ஒரு எடுத்து சில்வர் டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டோர் பண்ணதுலேருந்து நம்ம 2 கரண்டி எடுத்து நம்ம தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து கலந்துக்கலாம். நான் இதுலேருந்து ஒரு 4 கரண்டி எடுத்து, பெரிய கரண்டியால் எடுத்து தண்ணி ஊற்றி கலந்துக்கிறேன். நான் எல்லாம் போட்டதெல்லாம் கரெக்டாக இருந்துச்சு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, நான் உப்பு போட்டுக்கிட்டேன். நீங்கள் அந்த மாதிரி உப்பு போட்டுக்கிறாங்கடா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் தேவையான அளவு. பஜ்ஜி மாவு பக்கத்துக்கு நம்ம கரைச்சி மாவு இந்த பாருங்கள், இந்த அளவு நம்ம கெட்டியாக கரெக்டாக கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துக்கிட்டு இங்கே பாருங்கள், இந்த அளவு நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். தோசை மாவு அளவு கரைச்சி எடுத்துக்கணும். கரைச்சி எடுத்துக்கிட்டு நான் 2 வாழைக்காய் எடுத்துருக்கேன். வாழைக்காவை எடுத்து சீவி இந்த மாதிரி நல்லா நைஸாக சீவிக்கங்க. சீவி எடுத்து இங்கே பாருங்கள், இந்த மாதிரி சீவினா தான் நம்மளுக்கு கடையில் கிடைக்கிற பஜ்ஜி மாதிரி நல்லா பெருசாக நீட்டாக வரும். இப்போ அந்த மாவில் இந்த பக்கமோ அந்த பக்கமோ நினச்சி லைட்டாக நம்ம போட்டுரும். இங்கே பாருங்கள், இப்படி போடும் போது நல்லா உப்பி வரும். பஜ்ஜி சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ஈஸியான முறையில் நம்ம ஒரு நாளைக்கு மாவு கலந்தால் நம்ம எத்தனை தடவை வேண்டாலும் பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு நீங்கள் 1/2 கிலோ மாவில் கலந்து ஒரு நாளைக்கு வச்சு சுட்டு பாருங்கள். எப்படி கரெக்டாக புசுன்னு உப்பி வருது பார்த்தீங்களா? இந்த அளவு நான் பஜ்ஜி சுட்டு எடுத்துட்டேன். எங்கள் வீட்டில் இஃப்தார் இன்றைக்கி பஜ்ஜி சுட்டு தான் சாப்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், பாய்.